ஓகே, இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். கேலரி க்ரியேட் பண்ணுறது, கான்டாக்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, கேலரி க்ரியேட் பண்ணுறேன்டா நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் ஒரு பாப்அப் வர மாதிரியோ இன்னையோ செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி ப்ளகின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து கோ த்ரூ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் எனக்கு பின்னாலேயே கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால், நான் தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி காட்டினா ஓகே இப்படி இப்படி தான் செய்கிறேன்னு சொல்லி நீங்களும் அப்படியே பழகிடுவீங்க. ஸோ நான் பழகக்குள்ளே இதை எப்படி செய்கிற, அங்கே கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி இப்படி தான் நான் பழகணும் நான். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இது எப்படி இது செய்கிறேன்ட்டு. அப்போ உங்களுக்கு விளங்கும். ஸோ வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதல் மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க, வெக்கப்பட வேணாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஏனெண்டா நான் அப்போதே சொன்ன மாதிரி கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன், போட தொடங்குவேன். கரண்ட் போனபடியாக தான் சொதப்புனது, பட் வந்து மேனேஜ் பண்ணி போடுறதுக்கு ரெடி ஆகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். கேலரி ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை பார்ப்போம். கேலரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கேலரி பேஜுக்குள்ளே வந்து வரணும். வந்துட்டு எடிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒரு செட்டப் ஒன்று வரும். ஓகே, இதுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பட்டனை கிளிக் பண்ணோடனே கேலரி என்ற ஒரு பிளாக் கொண்டு வருது. என்னடா இந்த கேலரின்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒன்று அப்லோட் பண்ண கேட்குது. இது நம்மளோட லோக்கல் மெஷினில் இருக்கிறது. அடுத்தது வந்து நம்மளோட மீடியா லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸை வந்து காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்னாப் ஐயோக்கு போவோம். இங்கே போய் நம்மளுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு வருவோம். இந்த ஃபோட்டோ வடிவாக இருக்குது, இந்த குதிரை வடிவாக இருக்குது, இந்த ஃபேமிலி வடிவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டாக் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி எடுப்போம். டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுவோமே. ஓகே, இந்த ஃபோட்டோவையும் சேவ் பண்ணுவோம். ஓகே, நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்டை பற்றி காய்ச்சிருக்கிறேன். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டாக் இமேஜஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ டவுன்லோட் பண்ணது ஜஸ்ட் க்ராப் பண்ண வெர்ஷன். நீங்கள் அதில் டவுன்லோட் பட்டனில் போய் ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படித்தான் வந்து மீடியா லைப்ரரிக்குள்ள வந்து கண்டென்ட்ஸ் போடுற. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்றாலே அவ்வளோ ஃபைல்ஸும் வந்து அவ்வளோ இமேஜஸும் வந்து இதுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் கேலரி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா 4 ஃபோட்டோ வந்துருக்குது. ஓகே, இன்சர்ட் கேலரி. ஸோ அதே வந்து ஃபோட்டோஸை போடுது என்ன. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த தீமுக்கு வந்து இன்க்ளூடட்டாக வந்து தந்திருக்கிறாங்க. அதை விளங்கி கொள்ளுங்க. இப்படி கேலரியை ஷோ பண்ணுற விதத்தை வந்து இந்த தீமுக்குள்ளேயே வந்து அவங்க இன்பில்ட்டாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து ப்ளகின் ஒன்ற மூலமாகவும் வந்து நீங்கள் செய்யலாம். நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமென்றதுக்காக வேண்டி நீங்கள் கேலரி ஒன்று இப்படி போட்டுக்கொள்ளலாம் என்றதை வந்து நான் சொல்கிறேன். சரியா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கேலரிக்கு முதல் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணோம். ஹலோ, திஸ் இஸ் மை கேலரி. கேலரி ஸ்பெல்லிங் பிளே ஒருத்தரும் சொல்லலையே, GLLER என்ன. ஓகே, கேலரி செக் அவுட் மை ரீசன்ட் ஃபோட்டோஸ் விச் டவுன்லோடட் ஃப்ரம் ஸ்டாக் ஸ்னாப் ஐயோ. இதை வந்து அப்டேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம்னா, நீங்கள் பேஜ் அப்டேட் ஆகிட்டேன்னு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். இதை ஓப்பன் நியூ டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஃபோட்டோ கேலரி ஃபார்மெட்டில் எடுத்துகிட்ட காட்டுது. வடிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து இதுக்கு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை எப்படி வேலை செய்து என்று பார்க்குறதுக்கு. இதை இப்படி மட்டும் போடுறதில்ல, இதை வித்தியாசமாகவும் செய்யலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைமை பயன்படுத்தி ஒரு கேலரி போடுறதை வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இதில் பார்ப்போம் கேலரியில் என்னென்ன வேறு செய்யலாம்ண்டு. ஸ்டைல்ஸ் வந்து மாற்றலாம் என்று போட்டிருக்கிறாங்க. ஓகே, இமேஜ் சைஸ் வந்து மாற்றலாம் என்று போட்டிருக்கிறாங்க. அதை ஒன்று நம்ம செய்ய போகிறதில்ல.
வேறு என்ன, இன்சர்ட் லிங்க், ஓகே, கிரே ஸ்கேல் பண்ணலாம், க்ராப் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் அவ்வளோத்தையும் வந்து இவங்க இதுக்குள்ளே தந்துருக்கிறாங்க. ஓகே, நம்ம இதை சும்மா எடிட் பண்ணி பார்ப்போமா? இங்கே எடிட்டர்ஸ், HTML, ரிமூவ் இமேஜ், இமேஜை ரிமூவ் பண்ணுறது தான் இது. ஸோ கேலரியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன்டா நீங்கள் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ கேலரி ஃபார்மேட் வந்து நீங்கள் மாற்றலாம். பார்த்தீங்களா, இமேஜஸ் வந்து நீங்கள் இப்படி போடலாம், இல்லாட்டி குரூப் பண்ணி இப்படி போடலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸுகளை வந்து அவங்க தந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்களை வந்து பண்ணுறீங்களோ சேஞ்ச் பண்ணி போட்டு இதை அப்டேட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட நீங்கள் ஆட் பண்ண இமேஜஸ் வந்து இங்கே வந்திருக்கேன். சரியா? ஸோ ஓகே, இப்போ அடுத்தது வந்து கண்டாக்ட் பேஜுக்குள்ளே போவோம். கண்டாக்ட் பேஜில் வந்து என்ன நம்ம செய்யணும், கண்டாக்ட் ஃபார்ம் ஒன்று செய்யணும். ஓகே, கண்டாக்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு எடிட் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே ஃபார்ம் ஒன்று போடுறதுக்கு வந்து இவங்க இன்பில்ட்டாக வந்து தந்திரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, கண்டாக்ட் ரெண்டு ஒரு விஷயம் இல்லை. அப்போ இல்லாதபடியாக நம்ம என்ன செய்யணுமெண்டா, நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு இந்த இருக்கு டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ப்ளகின்ஸுக்குள்ளே போயிட்டு அட் நியூ. சரியா? அட் நியூக்குள்ளே வந்தோம்னா இதில் வந்து லட்சக்கணக்கான ப்ளகின்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரியா? லட்சக்கணக்கான ப்ளகின்ஸ் இருக்குது. இதில் நம்ம தேட போகிறது கண்டாக்ட் ஃபார்ம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டாக்ட் ஃபார்ம் 7ன்றது வேர்ட்ப்ரெஸ்லேயே வந்து வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. இந்த கண்டாக்ட் ஃபார்ம் 7ன்றதை நம்மளும் அதையே யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான கண்டாக்ட் ஃபார்ம். சரியா? இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா சரியா பண்ணோடனே இந்த ப்ளகின் செக்ஷனுக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ப்ளகின்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த கண்டாக்ட் ஃபார்ம் 7 வந்து காட்டும். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணோடனே இங்கே பேஜில் வருமானு கேட்டால் இல்லை, வராது. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணுமெண்டா, நம்மளோட டேஷ்போர்டில் கண்டாக்ட்ஸ் ஒரு புது செக்ஷன் ஒன்று வந்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த அட் நியூவை வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம இதை ஆல்ரெடி அது ப்ரீடிஃபைனாக வந்ததை வந்து எடிட் பண்ண வந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் நேம் அண்டக்குள்ளே நேம் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து ப்ரீபில்டாகவே வந்து தந்திருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம சர்வ் பண்ணுவோம். இந்த கண்டாக்ட் ஃபார்மை பற்றி அடிஷ்னலாக சொல்கிறேன். அதுக்கு முதல் வந்து இதை சர்வ் பண்ணிவிட்டு இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இந்த கண்டாக்ட் பேஜுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கண்டாக்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ எவ்வளோ ஈஸி என்று சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஒன்றை செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்வோம். சப்ஜெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு பதிலாக வந்து ஃபோன் நம்பர் ஆப்ஷன் வைக்க போகிறோம்னு வச்சுக்கொள்வோம். ஸோ ப்ளகின் ஒன்றை யூஸ் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்குன்னு சொல்லி கணக்கு வீடியோ செய்யலாம். இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்ட ஃபோன் நம்பர் ஆப்ஷனை வந்து எடுக்கிறது எப்படின்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இதில் போயிட்டு இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, சப்ஜெக்ட் வந்து தேவையில்லை. சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக வந்து ஃபோன் நம்பர் எடுக்க போகிறோம்னா இதில் டெல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரிக்வயர்ட் ஃபீல்டாக இல்லையான்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. பண்ணி போட்டு இதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ டெலிஃபோன் ஃபீல்டு வந்து வேறு இது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னுண்டா, இந்த ஏற்கனவே நான் அழிச்சது மாதிரியே ஒரு பிளாக் ஒன்றை க்ரியேட் பண்ணி போட்டு அதில் இந்த இடத்துல இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் வார இடத்துல வந்து இது ஜென்ரேட் பண்ணுறதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த யுவர் இமெயில்ன்றதுக்கு பதிலாக யுவர் ஃபோன் நம்பர்ன்றதை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் பார்த்தீங்களா, யுவர் ஃபோன் நம்பர்ன்னு சொல்லி வருது. ஸோ ஈஸியாக இல்லையான்றது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நான் வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஒன்றை செய்கிறதுக்குரிய பேசிக்கான விஷயம். இன்னொரு விஷயத்தை வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால்
என்னிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய ரிப்ளை வந்து நான் பண்ணுவேன். என் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் இன்னும் வர்றதுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்க போகிறேன். ஸோ மறக்காமல் கடைசி வீடியோவை பாருங்கள்.